A coward, miser, spendthrift will never enter into the congregation of the Lord, even if you beg for 70 times. 70 முறை மன்னிப்பு கேட்டாலும் கோலை உலோவி ஊதாரிக்கு சொர்க்கம் கிடையாது. 70 முறை மன்னிப்பு கேட்டாலும் நம்ம எங்கேயாச்சும் ஒரு பள்ளிவாசல்ல மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு ஏதாவது நடக்கிறதா? ஏதாவது எந்த பள்ளிவாசலுக்குள்ள போனாலும் ஒரு விதிமீறல், ஒரு மார்க்கத்துக்கு முரணான செயல். எந்த பள்ளிவாசல்லையும் யாராவது இல்லை என்று எழுந்து சொல்ல முடியுமா? எங்கேயாச்சும் பள்ளிவாசல்ல விதிமீறல் இருக்கா இல்லையாண்டு? முடியாது சகோதரர்களே, உங்களால் முடியாது. மார்க்கத்தில் தெளிவின்மை. நீங்கள் ஹக்கான மூமின்கள் இல்லை, ஏதோ கண்டு காணாம அப்படி போற, அது முனாஃபிக்கீன்களுடைய குணம், முஜாஹிதீன்களுடைய குணம் அல்லது. ஆக ஒரு முஷ்ரிக்கீனுக்கு துஆ செய்வது நபிமார்களுக்கே விளக்கப்பட்ட செயலாக இருக்கிறது. நீ என்ன ஒரு முஷ்ரிக்கீனுக்கு நாகூருக்கு போனா நாகூர்ல ஒரு இதை புடிச்சுக்கிறான், நம்ம இவனே அடிப்பான். நம்ம ஆஜா பாருங்க, நாகூர்ல ஒரு கையில இதை புடிச்சுக்கிறான், மயில் தொகைய ஊதிட்டு ஒரு விளக்குமான் மாதிரி வச்சிருக்கான், அதை அப்படி தடவுறான். எல்லாம் போறாங்க, அடே இங்க இந்துக்கெல்லாம் வரான்னு பெருமைப்படுறான். அது எப்படி கபூல் ஆகும்? முஸ்லிம்களுக்கு கேட்கறதுவா கபூல் ஆகாது, கேட்கவே கூடாது. 70 முறை மன்னிப்பு கேட்டாலும். யாருக்கு? நபிமார்களுக்கே விளக்கப்பட்ட போது நம்ம ஒரு சாப்புக்கு எங்கிட்ட அங்கீகாரம்? இவன் நிக்கிறான், நான் போறேன், ஜிகாத் கமிட்டிக்காரன் தான், நான் போறேன் அப்படிங்கிறான். நான் அவனை பார்த்துட்டே போயிட்டேன். நான் அவுலியாக்களை நம்ம இல்லைன்னு சொன்னா ஹராம் ஆயிட்டோம். அவங்க பேரால் நடத்துற அனாச்சாரங்களை நான் ஏற்றுக்கொள்வதில்லை, அவுலியாக்களை நான் ஏற்றுக்கொள்வோம். காரணம் குர்ஆன்ல அல்லாஹ் அவங்கள புகழ்ந்து சொல்லிட்டான். அவுலியாக்களை இல்லைன்னு சொன்னா நம்ம காஃபீர் ஆயிட்டோம். அவுலியாக்களை நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் வந்தாங்க, இங்க இஸ்லாத்தை பரப்புனாங்க, எவ்வளவு சேவைகள் செஞ்சாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு ஊருக்கு போறோம், ரோட்ல ஒரு தர்கா இருக்கு, இறங்கி நின்று அவங்களுக்கு ஒரு சலாம் சொல்லிட்டு அல்லாட்ட இவங்க அடைஞ்ச போல இடத்த எனக்கு கொடுங்க, நீங்க இன்னைக்கு போயிட்டீங்க நாளைக்கு நான் வர்றேன்னு சொல்லிட்டு போறது தப்பு இல்லை, மார்க்கத்துல தப்பு இல்லை. ஆனா அவங்க பேரை சொல்லிக்கிட்டு சந்தன கூடு, யானையை வச்சுக்கிட்டு ஊர்வலம், அங்க வா, இந்த இது அவரோட செருப்பு தலையில் வச்சுக்கோ, இந்த இது அவரோட ஜட்டி, என்னடா ஜட்டி ஆண்டவர் நமக்கு இருக்கு, அதெல்லாம் ஹராம் ஹராம் ஹராம். அது அவன் செய்யறான், வெளியே நின்று ஓதி ஊதுறான். இதெல்லாம் மார்க்கத்துக்கு உடன்பாடான செய்யல. அப்புறம் என்ன பண்றான்? ரம்ஜான் மாசமான 2 கட்சியா பிரிச்சுக்கிறான். சுலோவை 2 கட்சியா பிரிச்சுக்கிறான். சைட்ல வச்சு மைக்ல சவுண்ட் வரான் பாரு. ரம்ஜான் மாசமான 20 ரக்காத் தொழுகிறதா, 8 ரக்காத் தொழுகிறதா? இவன் நஜாத்து, இவன் சுன்னத் ஜமாத்து. வெட்டிக்கிறான். கொல்லாவரத்துல 2 பேர் வெட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறான். அவன் என்னடா விரலாட்டுறான் உட்காந்துக்கிட்டு. யாரு? நஜாத்துக்காரன். ஏன்டா கையை இல்லாட்டி எதிர ஆட்டுவ? இவனோட கையில் ஒருத்தனுக்கு எதை ஆட்டுவ நீ? இதெல்லாம் சுன்னத்துக்களில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. 20 ரக்காத் தொழுகு, 8 ரக்காத் தொழுகு, ரெண்டும் தப்பு இல்ல. ரசூல்லா வருஷம் பூரா 11 ரக்காத் தொழுது இருக்கான். ரசூல்லாவோட வாழ்க்கையை பார்த்தோம்னா ரம்ஜான் மாசம் புனிதமான மாதம், அதுல சைத்தான் எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கு. அந்த மாசத்துல நீ 1 ரக்காத் தொழுதினா 100 ரக்காத் சவாப் அதிகனால நீ 20 தொழுகலாம், 70 தொழுகலாம், தொழுகாமே விடலாம். அளவான தொழுகையோட நிறுத்திக்கலாம், ரெண்டும் தப்பு இல்ல. இல்ல 11 ரக்காத் தான் அவன், 20 ரக்காத் தான் இவன், அடிச்சுக்கிட்டு சாவறான். மொத்தத்துல புனிதமான மாசத்துல இருக்கிற சவாபை தொலைச்சிட்டான். அத்தனை வருஷம் தொழுத சவாபுகளை என்ன 2 முஸ்லீம் சண்டை போட்டா 2 முஸ்லீம் காஃபீர் ஆயிட்டான். அதான் மார்க்கம். 2 முஸ்லீம்களுடைய சண்டை என்றால் அவங்க சேர்ந்துக்கணும், கருத்து வேறுபாடுல காஃபீர் ஆயிட்டான். அவன் நஜாத் கோஷ்டி. அதெல்லாம் சுன்னத்துல ஏற்பட்ட கோளாறுகள். இவன் ஷாஃபி, இவன் ஹனஃபி, இவன் ஹம்பலி, இவன் மாலிகி, என்ன இவன் ஷாபி, இவன் லெப்ப, தோளு துருத்தி எல்லாம். இதெல்லாம் என்னன்னா எவனாவது ஷியா ஜமாத்தோ சுன்னத் ஜமாத்தோ அகமதியா தவிர இறுதி தூதுவர் இன்னொருவர் வரப்போறாரு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதுவர் என்பதில் யாருக்காவது கருத்து வேறுபாடு உண்டா? இல்லை. திருக்குர்ஆன் ஒண்ணுதான் என்பதில் யாருக்காவது மாற்று கருத்துண்டா? இல்லை. அல்லாஹ் பெறப்படாதவன், பெற்றெடுக்காதவன், பெற்றோரற்றவன், பிள்ளைகளற்றவன், பெற்றெடுக்கப்படாதவன். அவனுடைய தௌஹீது தன்மையில் ஏதாவது மாறுபாடு சொல்லிவிட முடியுமா? சொல்ல முடியாது. சின்ன சின்ன சுன்னத்துக்களில் சண்டை போட்டு பிளவு உண்ட மக்கள் தானே ஒழிய ஃபர்லில் மாற்றம் உண்டா? மாற்றம் இல்லை. அப்ப நமக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு உண்டா? இல்லை. நமக்குள்ள ஒற்றுமை இருக்கா? ஒன்றுபட்ட உணர்வில்லை, ஒன்றுபட்ட தன்மை உண்டு. ஒன்றுபட தெரியவில்லை. 1.5 கோடி பேர் ஒன்னா சேர்றதுக்கு என்ன இருக்குது? 1.5 கோடி பேர் ஒன்னா போய் மெட்ராஸ்ல தொழுதோன்னு வச்சுக்கோ, ஒரு நாள் கவர்மெண்ட் நிக்குமா? அடுத்த தேர்தல். ஒரு விடியல் உன் கையில் இருந்தும் விடிக்க தெரியாத மக்கள், அப்பாவி மக்கள், உங்களுக்கு எந்த வித சூடு சொரணையும் கிடையாத மக்கள்,
செவுரு நீங்களும் ஒன்னா இருக்கிறீர்களே ஒழிய வீரமுள்ள மக்களாக, உணர்வுள்ள மக்களாக, நல்ல தேவி அல்லாததை தடுக்க துணிந்த முஜாஹிதீன்களாக, அக்கான மூமின்களாக இந்த தௌஹீது கொள்கை எட்டாத மக்களிடம் எடுத்து சென்று எட்டி வைக்க வேண்டிய மக்களா நீங்கள் என்றால் எருமை மாடுகளை விட கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். எல்லா இடத்திலும் முஸ்லிம்கள் நான் பார்த்தாலும் எருமை மாடுகளை விட கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கடமைகளையாவது அல்லாஹ் காட்டின சேவை உண்டா சொல்லுங்கள். உங்க ஊருக்கு பக்கத்திலே ஒரு கிராமத்துல பல்லறின மக்கள் மலங்கிமான கரிகள் இருந்து எங்கிட்ட வந்து களிமா சொல்லிட்டு போனான். பள்ளியாசல போய் காட்ட வேணாம், இங்க மத கலவரம் வந்துடும் வேணான்ட்டான். எப்படி இருக்கு பாத்தியாவும் பழப்பு? பள்ளிவாசல் நடந்தா தானத்தான் பள்ளிவாசல். சரி, சைத்தான் யார்? அவனுக்கு பேர் ஷமியுல் ஆலிம். ஷமியுல் ஆலிம் ஷமியுல் ஆலிம் சைத்தான் சொல்றான். ஷமியுல் ஆலிம் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கே பீர், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கே ஓதி கொடுத்த ஒஸ்தாத். அவன் அல்லாஹ்வை ஏத்துக்க மாட்டேன்டானா? அல்லாஹ் மகத்துவமா ஏத்துக்கிட்டான். அல்லாஹ்வினுடைய பொற்குணங்களை ஏற்றுக்கொண்டவன். அவன் என்ன ஒரே ஒரு கட்டளையை மீறிட்டான். ஆதமுக்கு சஜிதா செய்யும் சொல்லும் போது அது செய்ய மறுத்துட்டான். அதனால அவன் சைத்தான் என்று சபிக்கப்பட்டான். ஒரு கட்டளை மீறியதால் அவன் சைத்தான் ஆனான், காஃபிர் ஆயிட்டான் சைத்தான். நம்ம ஒரு கட்டளை மீறினா நமக்கு என்ன? அதேதான் ஒது செய்யறோம். இந்த நெகத்துல தண்ணி படல, ஒது கூடுமா? கூடுமாத்தா? கூடாது. தொழுகிறோம், ஒரு தக்பீர் விட்டுறோம், தொழுக கூடுமா? கிப்லா பார்த்து தொழுக சொல்றோம். அல்ல, இந்தியால மேக்க, இங்கிலாந்துல கிழக்க. இங்க போய் கிழக்க பார்த்துட்டு இங்கிலாந்துல மேக்க பார்த்தா தொழுக கூடுமா? கூடாது. ஆக ஒரு ஷரத்து மீறப்படும் போது அந்த இடத்திலே நாம் சைத்தான் ஆகி விடுகிறோம். அல்லாஹ் கல்யாணம் எப்படி பண்ண சொல்லியிருக்கான்? அவங்கள பொம்பளைக்கு போய் காசு கொடுத்து யாருடைய உழைப்பையும் உறிஞ்சி திங்காம அழகா 4 பேர் வச்சு ஒரு வலிமா மாத்திரம் நடத்த சொல்றான் இல்லையா? கல்யாணமே சுன்னத்து என்ன? அது எப்படி நிறைவேற்றணும்? நம்ம போய் காசை கொடுத்து அவளை நிக்கா பண்ணி வீட்டுக்கு கூட்டு வரணும். நீங்க என்ன பண்ணி இருக்கிறீங்க? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பொம்பளை வீட்டுல காசை வாங்கி இருக்கிறான். அந்த நிக்கா எப்படி கூடும்? பெற்ற தாயோடு உடலுறவு கொள்வதை விட அருவருக்கத்தக்க பாவம் அடுத்தவனுடைய உழைப்பை தொட்டு நக்குவது. பெருமானாரோட ஒரு பேர குழந்தையை கூட்டிக் கொண்டு செல்லும் பொழுது ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு பேரிச்சம்பள ரோட்ல கிடக்க தூக்கி வாயில போட்டார். பட்டார்னு கழுத்துல அடிச்சு, யாரு? கருணையின் வள்ளல் பெருமானார். அல்லாவே அவருடைய மென்னெஞ்சை பாராட்டி 5000 ரக்காத் 5 ரக்காத் ஆக்கி இருக்கிறான். அப்பேற்பட்ட மென்னெஞ்சருக்கு பொறுக்க முடியாம கழுத்துல அடிச்சு அந்த உழைக்காத சொத்தை திங்காதான்னு தூக்கி வீசி சொன்னாங்க. தொண்டைக்குள்ள கையை விட்டு பேரிச்சம்பளத்தை எடுத்தாங்க. அவர் வழியில போறவன் எப்படி இருக்கணும்? இவன் போய் ஒரு சீலையை கொடுத்து 2 கம்மலை கொடுத்து 2 வளையலை கொடுத்து ஒரு கழுத்துக்கு சங்கிலியை போட்டு அப்படி இதை கட்டி அப்படி அனுப்பு 4 கையெழுத்து போட்டு 200 பேரிச்சம்பளத்தை பங்கிட்டு வந்துட வேண்டியது. வந்து வீட்டுல நண்பர்களை கூப்பிட்டு ஒரு வலிமா வச்சா அழகு இல்லையாத்தா? இவன் என்ன பண்ணிருக்கிறான்? காசை வாங்கிட்டு பொம்பளைட்டு போயிட்டு வந்துட்டான். என்ன பண்ணிருக்கிறான்? ஆண் விபச்சாரம் செய்திருக்கிறான். மேல் பிராஸ்டியூட். எது? அல்லாஹ் சொன்ன முறைக்கு மாறாக நிக்கா நடந்திருந்தால் அந்த நிக்கா செல்லாது, அது பேர் விபச்சாரம். அந்த ஆண் விபச்சாரத்துக்கு உட்காந்து ஆலிம்கள் பாத்தியா ஓதிருக்கீங்க, முத்தவல்லிகள் புஸ்தகம் கொடுத்து கையெழுத்து போட்டிருக்கீங்கன்னா எந்த இடத்துல உரிமை மீறல் நடக்கிறதோ அந்த இடத்துல நீங்க நின்று இருந்தால் உங்களை அந்த கணக்கில் நான் சேர்த்துக்குவேங்கிறாங்க. என்னுடைய செயல் ஒன்று மீறப்படும் பொழுது அதில் பார்வையாளராக நீ நின்று கொண்டிருந்தாலும் மார்க்கத்தின்படி முத்தவல்லிகள் ஆலிம்கள் பாத்தியா ஓதனவன் ஹுக்கும் சொன்னவன் தின்னவன் பூராமே பாவிகள் மார்க்கத்தின் தீர்ப்பு மறுத்து சொன்னால் காபீராகி கொடுக்கிறான். மறுத்து சொன்னால் இது ஹக்கு, இது நான் சொல்றது ஹக்கு, சத்தியம், இதுதான் மார்க்கம். அதை வேற எவன் சொன்னாலும் அடிதான், அடி. அவன் புஸ்தகம் கொடுக்க கூடாது. என்ன பண்ணணும்? ஏறா மிம்பர் மேலேங்க அல்லாஹ் மேல சத்தியமா அந்த பொண்ணுட்டு நான் 10 பைசா வாங்கலைன்னா தான் ஆலிம்களே நீங்கள் பாத்தியா ஓடுங்க, இல்லைன்னா நான் இதுல ஓட மாட்டேன், இது அல்லாஹ்வுக்கு மீறின செயலா இருக்கு, ஹராமான ஒரு வேலையா இருக்கு, வட்டியை விட மோசமானதா இருக்கு, நான் எந்திரிக்கவே ஆலிம் எதிர்க்கு புத்தவழி புஸ்தகம் கொடுக்க கூடாது. நம்ம ஊர்ல என்ன பண்றான்? பல பள்ளியாசல்ல 50,000 ரூபாய் ஆனா 5,000 ரூபாய் பள்ளியாசல கட்டுறான். அதுல இவன் ஒரு அடி அந்த பள்ளியாசல்ல போய் தொழுக கூடுமா? அவன் பின்னாடி நின்று தொழுதா கூடுமா? கூடாது சகோதரர்களே, கூடாது. சிரிக்கிறதுக்கு அல்ல, சிந்திக்க உங்களுக்கு அது ஹராம். இதுக்கு நாளைக்கு மறுமையில இந்த புஸ்தகம் எல்லாம் கணக்குக்கு வந்தே தீவிரம். இது மிரட்ட சொல்ல இதான் ஹக், இதான் ஹக். பள்ளியாசல புஸ்தகம் கொடுக்காது. சரி, தெரியாம வாங்கி, தெரியாம எவனும் வாங்க மாட்டேன். இருந்தாலும் உன் மனைவி கையை பிடிச்சி, நான் தெரியாம அந்த பணத்தை வாங்கிட்டேன், இந்தா 50 ரூபாய் கையில பிடி, இது கடனா நினைச்சது, மிச்சத்தை நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து உங்க ஒப்பம் கடனை தீர்த்துறேன். அதுதான் அக்கா. இல்லைன்னாக்கா நீ என்ன வேணா பாரு, கல்யாணத்துக்கு முந்தி வரதட்சணை வாங்குற வரைக்கும் நல்லா உனக்கு வசதி இருக்கும். வாங்கின அன்னைக்கு பெலா முச்சி வச்சு பிடிக்கும், அவன் மறுத்தா போற வரைக்கும் ஆட்டு. பாருங்க எந்த குடும்பத்துல வேணும், அவன் எந்த துவா கேட்டாலும் கபூல் ஆகாது. ஏன்? இவன் தான் ஒரு சைத்தானிய வேலையை செஞ்சுட்டானே.
ஹராமான ஒரு செயல். அடுத்தவனுடைய உழைப்பை உறிஞ்சி தின்பது எதற்கு சமானம்? பெற்ற தாயோடு உடல் உறவு கொள்வதை விட அருவருக்கத்தக்க பாவத்தை செய்ய ஜமாத்தார்கள் அங்கீகாரம் கொடுப்பது ஹராமான செயல். அந்த ஜமாத்து பின்னாடி நின்று தொழவே கூடாது. இதெல்லாம் பள்ளிவாசலில் அல்லாஹ்வின் பெயரால் நடைபெறுகிற அசிங்கமான அருவருக்கத்தக்க சைத்தானியத் வேலைகளை ஒழிய இது ஹக்கான வேலை அல்ல. எந்த திருமணத்தில் பணம் வாங்கி இருக்குது என்று சந்தேகம் வருகிறதோ அப்பவே மாப்பிள்ளை எழுப்பி நின்று மேடையில் நினைக்கிறது சத்தியங்கள் அல்ல மேல, இல்லைன்னா புஸ்தகம் கொடுக்காது. அந்த நிலைக்கு நீங்கள் வராவிடில் பல பெண்கள் என்று அன்னைக்கு நான் ஏதோ ஒரு ஊர் டிஎஸ்பி ஆபீஸ் போறேன். நம்ம முஸ்லீம் பொம்பளை விபச்சார கேஸ்ல பிடிச்சிட்டு வரேன். வேண்டி இந்த தொழிலுங்கிற காசு வருமே. தேவிப்பட்டினங்கிற ஊருக்கு போறேன். அங்க ஒரு 300 குடும்பம் இஸ்லாம் ஆயிருக்கு. 300 குடும்பம் இஸ்லாம் ஆயிருக்கு. அந்த 300 குடும்பத்துல 170 குடும்பம் இஸ்லாம், 70 குடும்பம் இஸ்லாம் ஆயிருக்கு. மிச்சம் 130 குடும்பம் அப்படியே நிக்கிறான். 230 குடும்பம். அவங்க என்ன கூப்பிடுறாங்க. நான் உடனே நம்ம இளைஞர்கள்லாம் கூட்டிட்டு ஒரு 10 கார்ல ஒரு 40-50 பாக்கெட் பிஸ்கெட் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு பழமெல்லாம் எடுத்துட்டு போய் புது பாயெல்லாம் போட்டு அந்த தொழுதுட்டு அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பிஸ்கெட் கொடுத்துட்டு அவங்கள ஒரு மரியாதை செஞ்சாங்கன்னா அடுத்தவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். எல்லாம் நல்ல பணக்கார பசங்க தான் எல்லாரும் போனோம். போய் பார்த்துட்டு அவங்களோட உட்காந்து எல்லாம் கூலி வேலை செய்யற பல்லறின மக்கள் பேசிட்டு இருக்கும்போது தூரத்துல நின்று அப்படியே பாக்குறாங்க மற்ற 230 குடும்பமும். எனக்கு என்னமோ அவன் முகத்துல ஒரு 100 இருக்கிறதா தெரியுது. அவனுக்கு இந்த மார்க்கத்துல ஒரு ஈடுபாடு இருக்கும் போல இருக்கு. வெறுப்பு இருந்தா அவன் மூஞ்சி வேற பக்கம் காட்டலாம். அப்ப நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதுல ஷேக்தாத் பாய்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அதுக்கு அமீரா வச்சிருக்கிறோம் இந்த இஸ்லாம் ஆக்கிற வேலைக்கு. அவரை கூப்பிட்டு ஏன் ஷேக்தாத் தான் இல்லை பார்த்தா அவன்லாம் விழுந்துருவான் போல இருக்கு, நைஸா பேசி பாருங்க, பிடிச்ச எல்லாத்துக்கும் அடுத்து நாளைக்கே களிமா சொல்லிடலான்னு அவங்கள கூப்பிட்டு பேச விடும். நல்லா வந்து உட்காந்தான். எல்லாருக்கும் பிஸ்கெட் வச்சு கொடுத்து ஏத்தா நீங்க எல்லாம் இஸ்லாம் ஆகல, அதான் எங்களுக்கு எல்லாம் வயசு புள்ள இருக்கு. வயசு புள்ள இருந்தா என்ன, இளமையில செய்யறதுக்கு 2 மடங்கு சவாப் இல்லையா, 200 மடங்கு சவாப் இல்லையா? வயசா 2 ரக்கா தொழுகிறதுக்கும் இந்த வயசுல 2 ரக்கா தொழுகிறதுக்கு அதிக சவாப் இல்லையா? வயசாய் 500 ரூபா கொடுக்கறதும் இந்த வயசுல 5 பைசா கொடுக்கறதுக்கு சமானம் இல்லையா? நீங்க தாரா இல்லக்கா உங்களை எல்லாம் கீழக்கரையில எல்லாம் காரு 100 கேக்குறாங்க. அது என்னடா காரு 100? ஒரு காரு 100 பவுனும். அவன் சிங்கப்பூர் மாப்பிள்ளைன்னா அவனுக்கு 5 கிலோ தரலாம். அவன் சவுதி மாப்பிள்ளைன்னா அவனுக்கு 1 கிலோ தரணும். ஏன்னா எப்ப கான்ட்ராக்ட் முடிச்சாக்காம எல்லாம் திரும்பிடுவானு எப்படி ரேட் வச்சிருக்கிறான் பாரு. இவனெல்லாம் தொழுது இந்த ஈனங்கட்ட மானங்கட்ட சமுதாயத்துக்காக வாழ்க்கையின் 30 ஆண்டுகளை தியாகம் செய்ததை நினைத்த போது சகோதரர்களே, நான் உண்மையாலுமே இந்த சமூகத்தில் ஒருவனாக பிறந்ததற்காக வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். வெட்கமா இருக்கு. நல்லதை ஏவி அல்லாத காமிச்சு 4 பேர் இஸ்லாத்துக்கு வரணும். அவன் என்ன சொல்றான், இந்த வயசு புள்ளையோட நான் வந்துட்டேன்னா கட்டி கொடுக்க முடியாது, இங்க இருந்தா பல்லு பறைக்கு கட்டி கொடுத்து நான் ஒடியாந்துருவேன். எவனோ ஒரு கூலிக்கு போறவன்ட்டு அங்க வந்து சேர்ந்துட்டு பணம் இல்லாம போய் நாளைக்கு கட்டி கொடுக்க முடியாம போச்சுன்னா அது எங்கிட்டாவது ஓடி போச்சுன்னா என்ன அப்படிங்கிறான். அப்போ நல்ல அழகிய முன்மாதிரிகளை கொண்ட மதத்திலே மார்க்கத்திலே பிறந்த இவன் அசிங்கமான அருவருக்கத்தக்க அடாப்டேஷன் என்று சொல்லக்கூடிய கெட்ட தீய பழக்க வழக்கங்களை தத்தெடுத்துக் கொண்டதன் விளைவு இவனும் இஸ்லாத்துல தெளிவா இல்ல, வர்றவனையும் தடுத்த பாவிகள் இவர்கள். இவர்களுக்கு சொர்க்கமே கிடையாது. மறுமை நிச்சயமாக மறுமையில் சபிக்கப்பட்ட சைத்தான்களோடு ஒருவராகத்தான் இவர்கள் எழுவார்கள். இது சத்தியம், நிச்சயம் சகோதரர்கள். அருவருக்கத்தக்க பெற்ற தாயோடு உடல் உறவு கொள்வதை விட அருவருக்கத்தக்க பாவம் என்றால் அதை கையை நீட்டி வாங்குறான்னா அவனுக்கு கல்புல என்ன, அல்லாஹ் நம்மளை பார்க்கல, அல்லாஹ் நமக்கு ரிசல்ட் கொடுக்கல, நம்மளுக்கு மறுமையில நமக்கு கேள்வி கேட்க மாட்டான், என்ன மறுமையில தான் கேட்பான், இப்ப சுருட்டுவான்னு நினைச்சான்னா அவன் எவ்வளவு பெரிய ஒரு அருவருக்கத்தக்கமான அவன் மூமினா அவன் முஷ்ரிக்கீனை விட மோசமான முனாஃபிக்கீன் அவன், ஒரு முருகாருக்கு சமமானவன், மிருகங்களை விட கேவலமான உணவுள்ளவன் தான் இந்த வரதட்சணை என்ற கொடுமைக்கு ஆளாவன். அதை பார்த்துட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க தாட்டு ஒரு 10-15 பிள்ளை செலக்ட் பண்ணி அப்புறம் நம்ம ஜிகாத் கமிட்டி பையங்களை தயார் பண்ணி அந்த பல்லரை மக்கள் இஸ்லாம் ஆச்சு. அந்த பெண்களை சில பேரை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். இப்ப அந்த 300 குடும்பமும் இஸ்லாம் ஆகி ஹக்கா இருக்கிறான். எப்படியோ வருஷத்துக்கு ஒரு 100-200 குடும்பத்தை நாங்க பண்ணிடுறேன். அது இந்த 100 அரசியல் சாசன சட்டம் வந்தாலும் என்னையில ஒண்ணும் பண்ண முடியாது, நான் போராடுவேன். அல்ல அவங்களுக்கு பாதுகாப்பு போட்டு இப்ப ராம்நாடுல கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா நிறைய மக்கள் இஸ்லாம் ஆகிறாங்க. எப்படி ஆயிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். இன்னொரு 5-6 வருஷத்துக்கு எல்லாம் நிறைய பேர் ஆக்கிடுவோம். நிறைய பேர்னா கிராமமா ஆக்குவோம். அது எல்லாம் தடுக்க முடியாது கவர்மெண்ட். அவன் கண்காணிப்பு போட்டு பார்த்தா எல்லாம் பண்ணா அது அவனுடைய ஜீவாதார உரிமை போங்கடான்ட்டு ஜெயலலிதாவும் என்னென்ன பண்ணி பார்த்து ஒண்ணு வேலை நடக்கல, கையை கிளை போட்டான். ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்க வச்சுட்டேன். என்னுடைய ஜீவாதார உரிமை நான் எந்த மதத்தையும் தழுவணும், அதுக்கு இந்த கலெக்டர் வந்து எனக்கு கடன்கள் பண்றான், எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி போலீஸ் பாதுகாப்புல களிமா சொல்ல வச்சு இஸ்லாமாக்கும். அதுக்கெல்லாம் ஒரு தில்லு வேணும். அதுக்கு நான் அங்கேயே இருந்து அப்ப முதல்ல நான் அந்த ஊருக்குள்ள நுழையும் போது 119 பள்ளியாசல் என்னை எதிர்த்து பெட்டிஷன் கொடுக்குறான் கலெக்டர்கிட்ட. இவர் ஊருக்குள்ள வந்தா கலவரம் ஆயிருமா, ஊருக்குள்ள வந்தா. அப்புறம் நான் என்ன பண்ணேன், வந்து ஊருக்குள்ள போய் இந்த மந்திரி சத்தியமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான், இறால் பண்ணை போட்டு
இறால் பண்ணிக்கு ரோட்டை போட்டு பள்ளியாசரத்தை பிடிச்சிட்டான். தடுத்தானுங்க ஜமாத்துல, வெட்ட அட்டியில குடிச்சான் ஜமாத்த கோரை குளங்கிற ஊர்ல. எல்லாம் அட்டியை தின்னுட்டு பள்ளியாசல போய் நோம்பு கஞ்சியில ஒண்ணுக்கு இருந்து எல்லாம் பண்ணி குரான்லாம் கிழிச்சு போட்டு ஃபேன்லாம் ஒட்டச்சு பொம்பளை எல்லாம் கூப்பிட்டு நிக்க வச்சு அசிங்கமா திட்டி விட்டு போயிட்டான். அவனுக்கு போயிட்டு ஐக்கிய ஜமாத்துன்னு அவ்வளவு கோஷ்டிட்டு போயிருக்குது. இவனுக்கு எப்படி ஆளுன்னு நமக்கு தெரியுமில்ல. இவன் அவன்கிட்ட போயிருக்கான்னு தகவல் வந்தோடனே நான் ஸ்பாட்டுக்கு போயிடுறேன். போய் ராம்நாட்ல ஒரு லாட்ஜில் பல்லர் லாட்ஜில் ரூம் போட்டு, நமக்கு தான் முஸ்லீம் பேர் கொடுக்க மாட்டானே, அங்கே போய் இருந்துட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போயிருந்தேன். தொட்டுவானா என் பேரை சொல்லி உன்னை தொட்டானா அவன் இந்த ஊர்ல டியூட்டி பார்த்துருவானா. சூரிய பிரசாத்னு ஒருத்தன் உங்க ஊர் கலவரத்துல உங்க அத்திக்கடை நீங்க தான் தருந்தீங்கப்பா. அதாவது அங்க உட்காந்து மேல உட்காருங்க, ஐயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்ப நான் வந்தப்ப எங்க பசங்க ஆவூர்ல இருந்து வந்தவனை பிடிச்சிங்க ரூம்ல வச்சு அடி அடிச்சு போட்டான். அதுக்கு அடுத்த நாளே நான் என்னமோ அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிடுறேன். ஒரு வாரத்துல நினைக்கிறேன் ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். உடனே என்ன பண்ண தெரியுமாத்தா, ஐஜிக்கு அவனை பத்தி எழுதிக்கிட்டே இருந்தேன் ஜெயில இருந்து. 3ஆவது வாரம் அவனை தூக்கி தங்கியிருந்தான். அவன் எங்க பையங்களை கை வச்சது. இப்ப அவனை எந்த போஸ்ட்ல இல்லாம ஒண்ணுக்காக போஸ்ட்ல போட்டு வச்சிருக்கான். அவன் என்னென்னவோ ட்ரை பண்றான். அவனை நான் கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தேன். நான் அங்கிட்டு போன்ட்டேன்னா தெரிஞ்சு வயர்லெஸ்ல கேட்டுக்கிட்டு அடிச்சுட்டான் அந்த பையங்களை விட்டு. அந்த பசங்களை அப்புறம் அடி பொறுக்காம எல்லாம் நல்ல குடும்பத்து பசங்க. இங்க கலவரம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு வந்தோம். அப்புறம் தான் போய் பெயில மூவ் பண்ணி எல்லாம் ஜாமீன் எடுத்து விட்டுட்டு அப்புறம் தான் நான் ஜெயிலுக்கு போனேன். அதுக்கப்புறம் இப்பதான் வர்றேன்னு நினைக்கிறேன். ஆனா அப்போ நான் அங்க போய் ஒரு பல்லர் லாட்ஜில் தங்கிட்டேன். தங்கிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது கோர குளத்துக்காரங்க போய் ஜமாத்துல சொல்லி ஜமாத் யாரும் போல எங்கிட்ட வந்தான். நான் நேரம் வண்டியில் தூக்கி போட்டு நேரம் கலெக்டர்கிட்ட போனேன். கலெக்டர்கிட்ட போய் இதுல என்ன தெரியுமா, ஜமாத் தலைவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனார்ல, அவர் அம்மனத்தோட நிறுத்தி கீழக்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி வச்சுட்டான். நான் போறேன், ஆச்சியாரு அரட்ரோஸ் ரோடு நிக்கிறாரு. 540 பள்ளிவாசலுக்கு 5 லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அவர் ஒரு ஹாஜியாரு. அதை விட குரான்ல அவர் தப்சீர் ஓதுன ஒரு ஹாஃபிஸ். அவர் எனக்கு பார்த்தோன்னா அடிவத்தை கலக்கிடுச்சு அப்படின்ட்டு அவனை வெள்ளச்சாமி மரியாதை இப்பவே ஸ்டேஷன் பேர் கூறான் இல்ல ரிமாண்ட் பண்றான். ரிமாண்ட் பண்ணி உடனே ஜெயில ஒரு கிளாஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நேரா கலெக்டர்கிட்ட போனேன். இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் 500 மீட்டர் தள்ளித்தான், அதாவது 5 கிலோமீட்டர் தள்ளித்தான் ஒரு இறால் பண்ண இருக்கும். இல்லைன்னா அந்த தண்ணி வந்து பூரா பயிசணும். அந்த சத்தியமூர்த்தி பள்ளிவாசன் 50 அடியில பள்ளிவாசன் நிலத்துல கபரஸ்தானி பிடிச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 3000 ஏக்கராவில் இறால் பண்ண போட்டிருக்கான். வேன் அனுப்பிச்சு கர்ப்பிணி பண்ண ஏற்றிடுது. அதை தடுத்ததுக்கு குறுகின பாதை வேற பாதையில போட்டு சொன்னதுக்கு எங்க ஜமாத்தில் அடிச்சு குரான்லாம் கழிச்சு போட்டான். நீ என்ன நடவடிக்கை எடுக்கிற? சாயங்காலம் அந்த பண்ணையை நீ மூடுறியா இல்ல மந்திரிக்கு நீ சப்போர்ட்டா இருக்கிறியா சொல்லு. இப்ப நீ வந்து உனக்கு 7 மணிக்கு டைம், நீ மூடலைன்னா நான் 8 மணிக்கு டமாக்கரான்னு ஒரு விஷம் இருக்கு, அதை எடுத்து ஊத்துனா பூரா யாராலும் மிதந்துரும் பாடுறான்னு சொல்லி ஒரு டஜன் டமாக்கரான காமிச்சிட்டு வந்தேன். அப்புறம் எல்லாம் அலறி குடிச்சு வந்தான். ஒரு மந்திரி நாயா அவன் நாயம் இவன் நாயம் பள்ளியாச்சாரன் முதல்ல காலி பண்றான்னு உடனே நம்ம ஆளுகளை கூப்பிட்டா வரல. திருப்பாலக்குடியில் ஒருத்தனை பிடிச்சு இந்த இறால் பண்ணையெல்லாம் மூடுறதுக்கு ஸ்டே வாங்கினேன். இப்ப பேப்பர்ல சமீபத்தில் படிச்சிருப்பீங்க. ஏன் நம்ம முஸ்லீம் ஜமாத்தி யாரும் முன்னுக்கு வரல. இப்ப ஹைகோர்ட் எல்லாத்தையும் இழுத்து மூடுறான்ட்டான். அவனுக்கு வந்து மறுபடியும் ஹைகோர்ட்ல இப்பதான் குஞ்சா இருக்குது பெருசா எடுத்து பிடிச்சிட்டு போறோம்டானுங்க. சரி பெருசா 4 வாரம் வேணா விட்டுறலான்ட்டு எல்லாம் மூடி அப்புறம் அந்த ஜமாத்துக்குள்ள போய் அப்புறம் என்ன பண்ணிட்டான், தேவிப்பட்டினங்கிற ஊர்ல பள்ளியாசல் இடத்துல வந்து முனி இருக்குதுன்ட்டான். அந்த மாவட்ட கலெக்டர் வந்து பார்த்து இருந்திருக்கலாம்னு எழுதுறான். சர்வே நம்பர் என்ன, உன்னோட இது என்னன்னு பார்க்க வேண்டிய இவன் வேலை. பட்டா நம்பர் என்ன, சிட்டாடங்கள்ல பேர் இருக்கா, இதைத்தான் இவன் பார்க்கணும். முனி ரிஷியும் பார்க்க இவனுக்கார அதிகாரம் கொடுத்தது. அந்த ஊர் ஜமாத்தை அதுக்கும் கையை கட்டி சரின்னு அவன் எழுதி கொடுத்தான் பள்ளியாசத்தை. அதை வந்து இடிச்சு போட்டான். இடிச்சு உடனே அந்த சைத்தானுக்கு இருக்குல்ல ராமகோபால் ராஜகோபால் எல்லாம் போய் அங்க விளக்க ஏற்றி கும்பிடுறான். அந்த நில பள்ளியாச தலைவர் யார் தெரியுமா, பரூக் ஆச்சியார்னு சீஃப் மினிஸ்டரே வேண்டியவர். அதான் ரொம்ப அவளுக்கு ஈமா கொண்டவன். பசங்க 2 பேர் தப்பிச்சு என்கிட்ட வந்தான். நான் பூரா அந்த கலெக்டர் எழுத பையில பூரா கேளுங்கடா ஜமாத் தலைவிட்டான். அதெல்லாம் கொடுக்கூடாதான். நைட்டா பள்ளியாசுக்குள்ள போய் கூட்ட திருடி சாவி திருடி அதை திறந்து ஒரிஜினல் காயத்தெல்லாம் எடுத்து விட்டோம். எடுத்து வந்து ஹைகோர்ட்ல கேச போட்டு விட்டோம். இந்த கலெக்டர் முனி ரிசிக்கெல்லாம் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கிறான். அவன் உடனே பையில தூக்கிட்டு வாடாங்குவான். இவன் அப்படி காகிதம் கொடுக்கலன்னு சொல்லுங்க ஜமாத் தலைவரை பிடிச்சி பெஞ்சான். ஜமாத் தலைவர் நான் இப்பவே எடுத்து கொடுத்துறேன். அதான் கலெக்டர் என்ன சொன்னாலும் இவன் ஈமா அங்கதான் இருக்குது. கலெக்டர் வந்து அவனை பார்த்தா இவனுக்கு பெரிய மலாய்க்கு மவுத்து வந்த மாதிரி இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே வந்த மாதிரி நினைச்சுக்கிறானே. போய் காய்க்க தேடி பார்த்துருக்கேன். நாங்க தான் திருடிட்டு போயிட்டோமே. பசங்க வீட்டுக்கு கலெக்ஷன் கூட்டிட்டு சுத்தினேன். அவனை நான் சட்டே கழட்டா விட மாட்டேன். அந்த இடத்த மீட்டு கொடுக்க சொல்லு, இல்லைன்னா அந்த கேஸ் வாபஸ் வாங்க மாட்டான்.
அப்புறம் எங்கிட்ட நாயம் வந்து அந்த இடத்த மீட்டு இப்ப அந்த இடத்துல நல்லா கட்டி போய் பாருங்க, அழகா இருக்கு தேவி பண்ணத்துல. அப்புறம் என்ன பண்ண, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும்னு அந்த மாவட்டம் பூரா 2 வருஷம் சுத்தினேன். சுத்தி 500 பள்ளிவாசல், 590 பள்ளிவாசலையும் போனேன். ஒவ்வொரு பள்ளிக்கு போனா ஜும்மாக்கு வாங்குறான். ஜும்மா அன்னைக்கு பார்த்தா எல்லாரும் இருப்பாங்கிறான். தமிழ்நாட்டுல 7500 பள்ளிவாசல். எல்லா ஜும்மாவுக்கு நான் போயிட்டு இருந்தா எவ்வளவு வருஷம் நான் வாழணும்? 144 வருஷம் வாழணும். வருஷத்துக்கு 52 ஜும்மா தான் தொழுக முடியும். அப்ப 144 வருஷம் இருந்தாதான் 7500 பள்ளிவாசலையும் முடிக்க முடியும். அந்த 500 பள்ளி அதிரடியில பஜருக்கு ஒண்ணு, அசருக்கு ஒண்ணு, லோகருக்கு ஒண்ணு போய் எல்லாத்தையும் பிடிச்சு எல்லாத்தையும் எழுதி வாங்கி ஒரு ஐக்கிய ஜமாத்தின் போட்டு அங்க ஆரம்பிச்சு வச்சேன். புதுக்கோட்டையில என்ன பண்ண, 490 பள்ளிவாசலையும் ஒன்னாக்கி நிஜாம் பாக்காரனை தலைவராக்கி அவரை தலைவராக்கி விட்டேன். பசும்பொன் மாவட்டத்துல என்னம சார்ஜியான்னு ஒருத்தர் தலைவராக்கி காரைக்குடியில ஒரு 370 பள்ளியோ 400 பள்ளி இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்னாக்கி விட்டு இப்ப ராமநாடு முடிச்சு மதுரை. என்ன பண்ண, இந்த 500 ஜமாத்தம் இப்ப இங்க உங்க மாவட்டத்துல எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பன்னீர்செல்வம் மாவட்டமா, இதெல்லாம் பிளவுபடாத இந்த காகித மில்லத் மாவட்டத்துல 500 பள்ளிவாசலுக்கு மேல இருக்கு. 500 ஜமாத் தலைவரும் அத்திக்கடைக்கு ஒரு தகவல் கிடைச்சா பொதக்குடிக்கு பாஸ் பண்ணலாம், பொதக்குடி கிடைச்சா கூத்தாநல்லூருக்கு சொல்லிடலாம், கூத்தாநல்லூர் கிடைச்சா திட்டச்சேரி வரைக்கும் சொல்லிடலாம். எல்லாம் லோக்கல் காலே போதும். ஒரு ஆளுக்கு சொல்லிட்டா 500 கார் எடுத்துட்டு நேரம் இந்த மாவட்ட கலெக்டர்கிட்ட போங்க. போய் கலெக்டர்கிட்ட இருந்தாங்க 5 லட்சம் பிரதிநிதிகள், நாங்க 5 லட்சம் மக்களின் பிரதிநிதிகள், 500 விசிட்டிங் கார்டு. எங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இதை வந்து தீக்கிறீங்களா இல்லையா? அந்த ஐக்கிய உணர்வு இந்த இஸ்லாமிய மக்கள் இல்ல. அத்திக்கடை ஜமாத் தலைவர் யாருன்னு பொதக்குடியில கேட்டா தெரியாது. பொதக்குடிக்கார் யாருன்னா அடமங்குடிய பக்கத்துல என்ன ஊரு கேட்டா தெரியாது. நாகூர்லயே இந்த தெரு ஜமாத் தலைவர் அந்த ஊர்ல தெரியாது. திட்டச்சேரியில இருக்கிறவங்க கொந்தையில கேட்டா தெரியாது, கொந்தையில இருக்கிறவன பராக்கிரமத்துல கேட்டா தெரியாது, கூத்தூர்காரன ஆலியூர்ல கேள்வி தெரியாது, ஆலியூர்காரன மஞ்சக்கோளையில தெரியாது. இப்படி தீவுகளாக திரிந்து விட்டதன் விளைவுதான். உங்களுக்கு பாருங்க, ஒரு தொகுதி இது நான் 3 சொன்னீங்கன்னா ஒரு தொகுதி கூத்தாநல்லூர், பொதக்குடி, அத்திக்கடை. உங்க அத்திக்கடை கொண்டு போய் கொரடாச்சேரியில சேர்த்தான், கொரடாச்சேரி திருவாரூர்ல. பொதக்குடியை கொண்டு போய் ஒரத்தநாடுல சேர்த்தான், கூத்தாநல்லூர்ல கொண்டு மன்னார்குடியில சேர்த்து இது ஒரு தொகுதியை நீங்க 3 பேர் ஒன்னா சேரும் ஒரு தொகுதி உண்டாக்கி போடுவீங்களா? அது விவரம் தான். பொதக்குடியை போய் பெண்கள் தொகுதிங்கிறான், அத்திக்கடையும் பெண்கள் தொகுதியா, கீழக்கரையை போய் பெண்கள் தொகுதிங்கிறான், ஏர்வாடி முழுக்க முஸ்லீம் வாரத்தை கொண்டு போய் என்ன பண்றான், அரிஜன தொகுதிங்கிறான். அது அப்பவே வாங்கடா ரெட்டு போற கூப்பிடலான்னு வல்ல திருப்பாலக்குடிக்கார ஒருத்த மாத்திரம் வந்து கேஸ் போட்டேன். ஒரு இந்துக்கள் கூட இதை வந்து ரிசர்வ் தொகுதி. ஆக பஞ்சாயத்து போர்டுல இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் நீ பவருக்கு வராம எல்லாம் பார்த்துட்டான். 619 பள்ளி முஸ்லீம்கள் பெரும்பகுதி வாழுகிற ஊரை, 619 ஊரை இவன் என்ன பண்றான், பெண்கள் தொகுதியாகும். அப்ப நம்ம பொம்பளை ரோட்ல விட்டுட்டோம், வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம். இப்ப என்ன பண்ணிட்டோம், ரோட்ல இறக்கி விட்டோம். அப்ப ஓட்டு கேட்டு தெருவா சுத்தி ஏதோ அவன் நினைச்சானு அதை அடிச்சுட்டான். அப்ப உன்னுடைய தனி மனித உரிமை என்பதை பற்றி அக்கறை உனக்கு என்ன ஆனது? உன்னுடைய மத உரிமைக்கு பாதுகாப்பு எங்கே வழங்கப்பட்டது? அப்ப அரசியல் சாசன சட்டம் குப்பையாகிவிட்டது அல்லவா? அதை செருப்பை கட்டி அடித்திருக்கணும் அல்லவா? நாசமா போனா போட்டு அதுக்கும் தலை குனிஞ்சாம்பார் இந்த எரும மக்கள். பொங்கி எழுந்து உடனே கோர்ட்டுக்கு பறந்து அது ஒரு பிரச்சனையாக்கி எங்க ஊர்ல யாரும் தேர்தலில் நிக்க மாட்டாங்கன்னு தேர்தலை நடக்க விடாம பண்ணியிருந்தா மத உரிமை, மார்க்க உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கும். தனி மனித உரிமை பாதிக்காமல் மத உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை, ஜீவாதார உரிமை, பர்சனல் லிபர்ட்டி இத்தனையும் பறிபோகும் போது முட்டுக் கொடுத்து சுவர்ணகட்ட முஸ்லீம்கள் சொரிந்து கொண்டு தெரிஞ்சீர்களே முஸ்லீம்களே, உங்களுக்கு எங்க இருந்து மானம் ரோசம் வரப்போது? கிடையாது. நீங்கள் உண்மையான அக்கான மூமின்கள் அல்ல. ஒற்றவனுக்கெல்லாம் புனிந்தாய். இன்று உன்னுடைய கலாச்சார சீரழில் கொண்டு தெரு தெருவாக சுத்த வைத்தாயே. இது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட செயலா? எங்கு உன்னுடைய மார்க்க உரிமை மீறப்படுகிறதோ அந்த இடத்திலே நீ முஜாஹிதீனாக மாற வேண்டும் அல்லவா? நீ நக்கி தின்னுவதே வாழ்க்கை என்று நினைத்து விட்டாய். அது முஸ்லிம்களுக்கு அழகா? சொல்லு. இன்னைக்கு என்ன, நாளைக்கு அங்க சுத்தனா இங்க சுத்தனா, கலெக்டர் ஆபீஸ்ல பார்த்தேன், கழுத மேலே பார்த்தேன், தீர்ந்துச்சா உன்னுடைய உரிமை? 619 பஞ்சாயத்து போர்டு. சரி, பார்லிமெண்ட் சீட்டாவது ஒண்ணு எவனாவது கொடுத்தானா? எந்த கட்சிக்காரனாவது? ஒரு சீட்டு கூட ஒரு முஸ்லீம் கூட கிடையாது தமிழ்நாட்டில். 1.5 கோடி முஸ்லீம்கள் நீங்கள் இருந்தும் உங்களுக்காக ஒரு பாராளுமன்ற தொகுதி கிடையாது. சரி, சட்டமன்றத்திலேயாவது உங்களுடைய நிலைமை என்ன என்று அது உங்களுக்கு தெரிந்ததா? யாரு பிச்சை போட்டாலும் முஸ்லீம்கள் நீங்க அதை வாங்கிட்டு போயிருக்கீங்க. நக்கி 4 நாள் வாழ்வதை விட சிங்கமாக சில மணி நேரம் கர்ஜித்து சாவது நமக்கு சீரான சிறப்பான சீராத்தான வாழ்க்கை என்று சொல்லித்தரப்பட்டு வந்தும் நக்கி தின்பதிலே பெருமைப்பட்ட முஸ்லீம்களாக வாழ்ந்தீர்கள். மானம் மார்க்கத்தை விட பெரிய ஒன்று. மானம் மார்க்கத்தை, அந்த மானமும் மரியாதையும் நமக்கு தேவை அல்லவா? நமக்கு உரிய பங்கை பெறுவது நம் வாழ்வுரிமை அல்லவா? நமக்கு உரிய பங்கு, இதுதான் எங்க சொத்து, இதுல எங்களுக்கு இவ்வளவு பங்கு கொடு என்று கேட்டிருந்தால் இன்று நம் மக்கள் பிள்ளைகள் எல்லாம் இந்த வெளிநாட்டிலே வெந்த பூமியில சென்று நொந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? ஏன் விழிப்புணர்வு என்பது உங்களுக்கு இல்லை? முஸ்லிம்கள் விழிப்புணர்வு என்பது இல்லை. எவன் வந்து சொன்னாலும் அவன் பின்னுக்கு கொடி கொடுப்பதில் பெருமைப்பட்டீர்கள். உங்கள் இன உணர்வை ஊட்டக்கூடியவன் வந்தா அத்தா போஸ்ட் இல்லாம அத்திக்கடையில கூட்டம் நடத்தி கேட்டாங்கிறான்.
போஸ்டர் அடிக்காம சாந்தி முகூர்த்தம் நடத்தும்படி போட வர முடியாதுறான்ட்டேன் நான். ஏன் போஸ்டர் போட்டா என்ன கழுத்தை வெட்டி போடுவானா, வெட்டிடுவானா? நான் இன்னைக்கு ராஜா, நாளைக்கு ராஜா, கியாமத்து நாள் வரைக்கும் ராஜா. கொடுக்க மாட்டேன்றதா கலெக்டர் என்ன பண்ணிருக்கணும்னு எனக்கு தானே தெரியும். நான் அன்னைக்கு நாகப்பட்டினம் திட்டச்சேரி கூட்டத்துக்கு வந்த கோவை போய் எஸ்பி எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி அப்பவே ஜாமீன்ல விட்டு மத்தியானமே கூட்டம் போட சொல்லி அப்பவே நான் மறுநாள் திட்டச்சேரியில கூட்டம் நடத்திட்டு தான் நான் போனேன். என்னோட அந்நிய நாட்டில் வாழ்கிறேன். என் தாய் பூமி, எனக்குள்ள ஜீவாதார உரிமை, அடிப்படை உரிமை, அதை கொடுக்க மறுக்கின்ற எந்த அரசாக இருந்தாலும் தட்டி கேட்டு பழகு. குனிந்து குனிந்துதான் சகோதரர்களே இன்று கேவலப்பட்டு 3ஆம் தர குடிமக்களாகி உங்களுடைய மார்க்கமும் உங்களுக்கு இல்லாமல், நீங்களும் தெளிவில்லாமல் எவன் பின்னுக்கு வேணாலும் பொச்சுக்கல்வி பிழைப்பது நமக்கு நல்லதல்ல சகோதரர்களே. கள்ளிச்செடியில் மலராக இருப்பதை விட ரோஜா செடியில் முள்ளாக இருந்து நல்லதை ஏவி அல்லாததை தடுக்க பிறந்த முஜாஹிதீன்களுடைய கூட்டம் நாம். இந்த ஏனைய பிற மக்களை விட கேவலப்பட்டவர்களா நாம்? மற்றவர்களை உறிஞ்சி தின்னக்கூடிய கூட்டமா? நிமிர்ந்து நடக்க வேண்டிய நீங்கள் நம் உழைப்பில் நம்மை தேய்த்து காயலான் கடை வச்சு செருப்பு கடை வச்சு பழப்போம். இன்னொருத்தனுடைய உழைப்பை உறிஞ்சி திங்காமல் வாழ்கிறோமே, அந்த திமிர் உன் நெஞ்சிலே இருந்திருக்க வேண்டாம். சீரான ஒரு சிறப்பான மார்க்கத்திலே வாழ்கிறோம், இதை எதிர்க்கிறவன் எவனடா என்று கேட்கிற நெஞ்சு அழுத்தம் வேண்டும் சகோதரர்களே உங்களுக்கு. அது அழுத்தம் இல்லாதான் புழுத்த நாய்கள் எல்லாம் வந்து இன்று உங்களை பேசிவிட்டு ஏசிவிட்டு பேசிவிட்டு செல்கிறார்கள். நீங்கள் குனிந்து குனிந்து இன்று உங்களுடைய நிலைமை என்ன? 3ஆம் தர குடிமக்களாக வாழ்கிறீர்கள். நிமிர்ந்து முஜாஹிதீன்களாக இன்னைக்கு கடமையாற்றிட்டு இம்மையை மறுமைக்கு அடகு வைத்து விட்ட மக்கள், நாளை மரணம் ஒன்றுதான் நமக்கு நிச்சயம், அந்த மரணத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்ற நினைவு உங்கள் நெஞ்சிலே இருந்திருக்க வேண்டும். இல்லை, அல்லாஹ் சொல்லுகிற வசனத்திலாவது நம்பிக்கை வேண்டும். 5000 மலக்குகள் உன் பின்னால் இருக்கிறது. அதில் இல்லை என்றாலும் நீங்கள் 20 பேர் 200 பேருக்கு சமம் என்ற அல்லாஹ்வின் வாக்கு நெஞ்சிலே நின்றிருக்க வேண்டும். நீ ஒரு யூதகுல நபிக்கு சமமானவன் என்ற பெருமானாரின் வாக்கின் மீதாவது யக்கீன் இருந்திருக்க வேண்டும், தவக்கல் தெரிந்திருக்க வேண்டும், நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும். எதுவுமே நம்பாமல் என்ன விளைவு சகோதரர்களே? என்ன விளைவு சொல்லுங்கள்? திருக்குரான் படி நீங்கள் நடக்கிறீர்களா? அதுவும் அல்ல. பின் எதற்காக வாழ்கிறீர்கள்? எருமைகளாக வாழ்வதை விட மரணம் மேலானதல்லவா? மானம் கட்ட ஒரு வாழ்வை விட மரணம் மேலானதல்லவா? அதுதான் நம்முடைய மார்க்கம், மரபு, அதபு, நம் முன்னோர்கள் சொல்லி காட்டிய பாதை. அதில் தானே வாழ்ந்து சாக வேண்டும் நாம். இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கோ இங்க இருக்கிற ஊழச்சட்டங்களுக்கோ பணிந்தவர்கள் அல்ல நாம். நமக்கென்று ஒரு நிறம், நமக்கென்று ஒரு நிறை, நமக்கென்று ஒரு கொடி, நமக்கென்று ஒரு கொள்கை. இதற்கு இடையூறு வராமல் எந்த அரசாக இருந்தாலும் அதற்கு ஈடு கொடுத்து செல்லுங்கள். அதற்கு தொல்லை துயர் வரும்போது அது எவ்வளவு பெரிய அயோக்கியர்களாக இருந்தாலும் எழுந்து நின்று பழகுங்கள். அந்த நேரம் இறைவனின் பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும் என்று நம்பி நடங்கள் சகோதரர்களே. அந்த நம்பிக்கை உங்கள் நெஞ்சில் இல்லாதவரை நிச்சயமாக உங்கள் சொத்துக்கள் சூறையாடப்படும். நீங்கள் எந்த பிள்ளை குட்டிகளுக்கு சேர்க்கிறீர்களோ அவைகள் நாசமாகிவிடும் சகோதரர்களே. இன்னைக்கு யாருக்கும் அல்லாஹ் வாக்குறுதி, ஆனா அவனுக்கு விசுவாசமா நடக்கிறவனுக்கு அல்லாஹ் விசுவாசமா இருக்கான். அவன்கிட்ட முனாஃபிக்தனம் பண்றவனுக்கு அல்லாஹ் முனாஃபிக்தனம் பண்றான். நல்ல அமல்களை செஞ்சுட்டு துவா கேளுங்க, கபூல் ஆகும். அமலே இல்லாம நீங்க என்ன துவா கேட்டாலும் சத்தியமா கபூல் ஆகாது சகோதரர்களே. ஒரு துவாவை அல்லாட்டி நீ கேட்டுப்பாரு, கபூல் ஆகாது. ஏன்? இன்றைய தினம் நீ நல்ல அமல் செய்யவில்லை. நல்ல அமல் செய்து விட்டு ஒரு அமலை அடிப்படையாக வைத்து, அல்லாஹ் நாயனே என் பெற்றோருக்காக நான் மிகவும் கஷ்டப்பட்டேன், அவங்களுக்காக நான் மனம் நோகாமல் நடந்தேன், அந்த ஒன்று நல்ல செயலுக்காகவாவது என் துவாவை கபூலாக்குன்னு கேளு, கபூல் ஆகும். இல்லாட்டி ஒன்னும் ஆகாது, இருக்கிறதும் சேர்ந்து நாசமாகும். நீங்க உண்மையான விசுவாசியாக மாற நல்ல அமல்களை செய்யுங்கள். இதுவரை நீங்கள் பிழைபாவங்கள் செய்திருந்தால் அதை அல்லாஹ் பொறுத்துக் கொள்வான். மனைவியிடம் பணம் பெற்றிருந்தால் திருப்பி அதை கடனாக பாவிக்க சொல்லி அவளிடம் கட்டிவிட்டு பாவ மீட்பு பெறுங்கள். அல்லாஹ் உங்கள் பிழைகளை மன்னிப்பான், உங்கள் துவாக்கள் கபூலாகும். அதுவரை எழும்போதாவது, மறுமைக்கு வரும்போதாவது நீங்கள் எல்லாம் ஹக்கான மூமீன்களாக, அல்லாஹ்வுக்கு விசுவாசியான மூமீன்களாக, உள்ளால், செயலால், நாவால், நடத்தியால், அகத்தால், புறத்தால் எல்லா வகையிலும் இறைவனுக்கு பொருந்திய மூமீன்களாக இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நாளும் நாளை கியாமத் நாளில் நம்ம எல்லாம் அல்லாஹ் எழுப்பும் போது ஹக்கான மூமீனாக எழுப்பட்டும். நான் ஏதாவது நல்ல செயல் செய்திருந்து அந்த நல்ல செயலால் அல்லாஹ் அங்கீகாரம் பண்ணியிருந்தால் அந்த செயல்களை ஏற்றாவது இந்த முதற்குடி அத்திக்கடை ஏனைய ஊர் மக்களுடைய பிழைவாவங்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருடைய பிழைவாவங்களை மன்னித்து அவருடைய ரிசக்கை விருத்தியாக்கி இம்மைக்கும் மறுமைக்கும் எது உகந்ததோ அதை கொடுத்து நாளை நம்ம எல்லாம் உண்மையான மூமீன்களுடைய வாரிசுகளாக ஆக்கி வைப்பானார் என்று கேட்டு உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். ஆகிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.